மேம்பாடான காரியங்கள் கேளுங்கள். மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இரகசியங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் உரியவை. தேவனுடைய வெளிப்பாடு நம்முடைய எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவை எல்லாமே மேம்பாடான காரியங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உத்தம காரியங்களை விவரிக்கிறது. ஞானமுள்ள காரியங்கள் மேம்பாடான காரியங்களாகவும் உத்தம காரியங்களாகவும் இருக்கிறது. இவை நித்திய தேவனோடும் நம்முடைய அழிவில்லாத ஆத்மாவோடும் தொடர்புடையது. உத்தமமான காரியங்கள் நித்தியமான காரியங்களை விவரிக்கும். ஞானம் மேம்பாடான காரியங்களை பேசும். ஞானத்தின் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். இவையெல்லாம் நீதியானவைகள். உத்தம காரியங்களிலும் மேம்பாடான காரியங்களிலும் புரட்டும் விபரீதமும் இல்லை. ஞானமுள்ள வார்த்தைகளினால் நமக்கு எந்தவிதமான ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் வராது. ஞானத்தை பெற்றுக்கொள்வதனால் நம்முடைய கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் நம்மை விட்டு விலகி போய்விடாது. ஞானமுள்ள வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். ஞானம் சத்தியத்தை விளம்புகிறது. ஆகாமியம் ஞானத்தின் உதடுகளுக்கு அருவருப்பானது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒருபோதும் நமக்கு ஆம் என்றும் இல்லை என்றும் இருப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை தெளிவானது. அது நம்மை ஒருபோதும் குழப்புவதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஞானமுள்ள வார்த்தைகள் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு உறுதி பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள். அவை ஞானமுள்ள வார்த்தைகள். ஞானம் நம்மை கூப்பிடுகிறது. புத்தி நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. ஞானத்திற்கும் புத்திக்கும் செவி கொடுப்பது நமக்கு நல்லது. வேண்டுமென்றே நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்க மறுத்தால் நமக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். நாம் விவேகம் அடைய முடியாத பேதைகளாக இருப்போம். புத்தியுள்ள சிந்தை இல்லாத மூடர்களாய் இருப்போம். என் வாய் சத்தியத்தை விளம்பும் என்னும் வாக்கியம் ஞானத்தை ஒரு நபராக உருவகப்படுத்தும் மூன்றாவது விளக்கமாகும். ஞானம் என்னும் அவள் சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். ஐஸ்வர்யம், கனம், ஞானம், அறிவு ஆகியவற்றை அவள் வாக்கு பண்ணுகிறாள். தன்னுடைய நித்திய காலத்து அனுபவங்களை எடுத்து கூறி மனுஷர் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாள். ஞானத்தின் ஆழ்த்தத்துவ பண்புடைய கிரியைகள். அவள் சத்தமிடுகிறாள். அவள் நிற்கிறாள். அவள் கூப்பிடுகிறாள். அவள் பேசுகிறாள். அவள் கடிந்து கொள்கிறாள். அவள் பாவத்தை அருவருக்கிறாள். அவள் ஆலோசனை கூறுகிறாள். அவள் ஆராய்ந்து பார்க்கிறாள். அவள் வெறுக்கிறாள். அவள் ஆலோசனை கூறுகிறாள். அவள் புத்தி கூறுகிறாள். அவள் நேசிக்கிறாள். அவள் வழி நடத்துகிறாள். அவள் ஆசீர்வதிக்கிறாள். அவள் சந்தோஷப்படுகிறாள். அவள் மகிழ்கிறாள். அவள் கட்டுகிறாள். அவள் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாள். அவள் திட்டமிடுகிறாள். அவள் அழைக்கிறாள். ஞானத்தை புரிந்து கொள்கிறவனுக்கு ஞான வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். அறிவுள்ளவர்களுக்கு அது நீதியாக இருக்கும். ஆனால் துன்மார்க்கருக்கோ ஞான வார்த்தை புரட்டாகவும் விபரீதமாகவும் இருக்கும். ஞானத்தையும் புத்தியையும் உடைய மனுஷன் சத்தியத்தை மறுதலிக்க மாட்டான்.